Hey guys, welcome back to Thoughts Art and Craft. எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோ இது என்னன்னா ஹோம்மேட் கிராஃப்ட் மேக்கிங். இன்றைக்கி நான் 4 கிராஃப்ட் திங்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு 4 கிராஃப்ட் திங்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு கம் மேக் பண்ண போகிறோம். க்ளே மேக் பண்ண போகிறோம். கம் வச்சு க்ளே மேக் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற ஒரு இது க்ளே. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவேட்டர் செஞ்சுப்பேன். என்னென்னா கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சர்ஃப் எக்ஸல் 10 ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான் இருக்கும். வாங்கிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க சர்ஃப் எக்ஸல். நான் மெஷர் பண்ணி 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணுறதா இல்லை ஐடியா. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட்டும் அந்த சர்ஃப் எக்ஸலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் கொஞ்சோண்டு வாட்டர் போடுங்க. நிறைய நீங்கள் போட்டுட்டாலும் ஆக்டிவேட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கப்புறமா க்ளே செய்ய முடியாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கம் எடுத்திருக்கேன். இந்த கம் ஃபுல்லாக நான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா 2 கம் போட்டால் அவ்வளோவா இது வராது. நான் ஒரு பாட்டில் கம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 பாட்டிலும் போட்டுக்கலாம். இப்போ நான் கம் போட்டுட்டு கம் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்டிவேட்டர் ஸ்பூன்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் க்ளே சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆக்டிவேட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் க்ளே எப்படி மேக் ஆகுறதுன்னு தெரியலனா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. க்ளே ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் லைட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் நிறையவே ஆக்டிவேட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்டிவேட்டர் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணேன். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு லெவலில் இந்த மாதிரி க்ளே ஆகிடும். இந்த சர்ஃப் எக்ஸல் அந்த இது தனித்தனியாக வந்துடும். கம் தனியாக அண்ட் அந்த தண்ணி தனியாக வந்துடும். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த க்ளே ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் விளையாடினேன் இந்த க்ளே கூட. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டைம் ஆச்சு ட்ரை பண்ணி நீங்கள் விளையாண்டு பாருங்கள். நான் ஃபுல்லாக விளையாடிட்டு இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராடக்ட் செய்ய போகிறோம். என்னென்னா பெயிண்டிங் செய்ய போகிறோம். ஹோம்மேட் பெயிண்ட். உங்கள்கிட்ட எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பவுடர் இருந்துச்சு. நான் எடுத்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நிறையவும் போடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போடாதீங்க. மீடியமாக போட்டு நல்லா இதே மாதிரி நல்லா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுமா கம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸ் தரும். திக்காக இருக்கும் கம் திக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு பெயிண்டிங்கும் திக்காக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா ஒரு
திக்கு இதுவாக வரும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கலருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட வந்து ஸ்கெட்ச் இருந்துச்சு. அதோட பின்னாடி இருக்கிற ரீஃபிலை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் கலருக்காக. நீங்கள் ஃபுட் கலர் அண்ட் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம். நான் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வந்து இங்கை வந்து போட்டுட்டேன். நான் ஒரு லைட் ப்ளூ வந்து லைட் ப்ளூ வந்து செய்ய போகிறேன் பெயிண்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட பெயிண்ட் இல்லை, ஆனால் வந்து எனக்கு பெயிண்ட் பண்ண ரொம்ப ஆசை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து கலர் பேப்பர் தான் செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இதுவும் சேம் மெத்தட் தான். எப்படின்னா A4 ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஸ்கெட்சோட ரீஃபிலை வச்சு தான் இதுவும் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கெட்சோட ரீஃபில் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். சேம் வந்து கலர் பேப்பர் மாதிரியே நம்மளுக்கு எஃபெக்ட் தரும், கொஞ்சம் கூட மாறாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் கலர் பேப்பர் தான். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் செஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் பேப்பர் கூட கலர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் என்னென்னா ஹோம்மேட் பவுச். இது வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி. நான் வந்து ஆல்ரெடியே ஒரு ஷீட் எடுத்து சைடில் வந்து டேப்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா. இதை வந்து நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் இல்லைன்னா க்ளூ கன்னில் கூட ஒட்டலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அவ்வளோ இதுவாக ஒட்டலை. நான் வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிபாண்டில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன பசங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பு வந்து கேட்டுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்கணும். இது ரொம்ப ஹீட்டான விஷயம், கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிப்பு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். இது மாதிரி ஒட்டிட்டேன். இந்த பவுச் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் வந்து வீட்டில் வந்து ரஃப்பாக பென்ஸு இல்லைனா ஸ்கெட்சு வந்து போட்டு வைக்க கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா, ஒரு பென் போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பென் போகிற அளவுக்கு பென்னை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே இருக்குது ஸ்பேஸு. இது வந்து ஒரு சூப்பரான பவுச், ஹோம்மேடாக. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுங்கிற டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.